குட். ஸோ நாம போன வாரம் உள்ளது 40 ஆரம்பிச்சோம். உள்ளது 40 வந்து த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி உபதேச உந்தியார். உபதேச உந்தியார்ல பகவான் எல்லாத்தையுமே சேர்த்தார். கர்மான்னு என்ன, எப்படி நிஷ்காமிய கர்மம் பண்றது, அதுக்கு எப்படி பூஜை நியம நிஷ்டங்கள் உதவி பண்றது. ஆனா இதெல்லாம் ஒரு நிலைக்கு தான் நம்ம எடுத்துட்டு போகணும். அதுக்கு மேல 16வது பாடலில் இருந்து 30வது பாடல் வரைக்கும் தான் அவர் உண்மையான என்ன ஞான தத்துவம், உன்னை நீ எப்படி உணர்வது என்பதை பத்தி விளக்குறார். முருகனார் வந்து சொல்றார், இது ரொம்பவுமே சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்கீங்க, அது எல்லாருக்கும் புரியாது, இது என்ன விளக்கமா சொன்னா நல்லா இருக்குமே சொன்னப்ப அவருடைய உரையை கேட்டு அவருடைய வேண்டுதலை கேட்டு பகவான் உள்ளது 40 என்ற இந்த 40 பாடல்களை நமக்கு அருள் இருக்கிறார். 40 பாடல்களுமே மிக அற்புதமானவை. அதாவது எப்படின்னு அந்த யோகா ஞானம் தன்னைத்தான் அறிதல் என்பதை மிக விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானது உள்ளது 40. அதுவும் புரியல, எனக்கு இன்னும் விளக்கமா சொன்னாரு. அப்புறமா உள்ளது 40 கலிவெண்பா அப்படின்ட்டு இன்னும் விளக்கமா, அது இன்னும் விளக்கமா டைல்யூட் பண்ற. எப்படி நம்ம வந்து அந்த எசன்ஸ் எடுத்துட்டோம்னு எசன்ஸ் குடிக்க முடியாது, அதை வந்து டைல்யூட் பண்ணி அதை சர்க்கரை சேர்த்து குடிச்சது நல்லா இருக்கு. நன்னாரி சர்பத்து சொல்றோம், அது வந்து டைல்யூட் பண்ண அப்படியே குடிச்சா வாய் வந்து போகும். அது போல இந்த உள்ளது 40 என்பது அற்புதமான 40 பாடல்களை கொண்டது. போன வாரம் தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். போன வாரம் நம்ம இதை பார்த்தோம். அப்ப அவர் என்ன கேட்கிறார், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். என்ன ரெக்வஸ்ட் பண்றார் முருகனார்? எனக்கு முதல்ல சொல்றது தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்றீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் முதல்ல அதுதான் வந்து பாயிரம் அவருடைய விளக்கம், இன்ட்ரோடக்டரி. அப்ப என்ன சொல்றார், மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் எமக்கு ஒய்யும்படி ஓதுக என முருகன். பொய்யின் உலகம் கள்ளம் அரும் ஆற்றால் கனரமணன் கட்டுரைத்தான் உள்ளது 40 ஊர். ஆக முருகனர் வந்து கேட்கிறார், மெய்ன்னு சொல்றீங்க, உண்மைன்னு சொல்றீங்க, அப்ப இந்த மெய்ங்கிறது நான் எது உண்மை நினைச்சு அது உண்மை இல்லையா? அது அப்ப உண்மையான மெய்னா ரியாலிட்டி, உடம்பு கிடையாது, எது நிஜம் அது சொல்லுங்கட்டு சொல்ல கனரமணன், எல்லா விதமான ஆற்றல்களையும் பொருந்திய மிகப்பெரிய பகவானாக விளங்கக்கூடிய ரமண பகவான் இதை விளக்குக சொல்றப்ப அவர் விளக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் பாடல். அப்புறம் மங்கள பாடல், 2 மங்கள பாடல். அந்த 2 மங்கள பாடல 100 பயன், அந்த நூலினுடைய உட்கருத்து என்ன, அதனுடைய பயன் என்னங்கிறது விளக்கிறது. அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள பொருள் உள்ளல் அற, உள்ளத்தே உள்ளதா, உள்ளம் எனும் உள்ள பொருள் உள்ளல் எவன், உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். நாம யாருங்கிறதுக்கு வந்து நமக்கு கருவியை அற்புதமாக பகவான் உபதேச உந்தியார்ல சொல்ற, மூலம் 1 கிளை 2. எப்படி உள்ளமும் உடம்புமாக நாம இருக்கிறோம். உள்ளம் என்பது உணர்வின் பாற்பட்டது, அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அதுதான் செயல்படுத்தக்கூடிய ஒரு கிளை. இன்னொரு கிளை உடல். உடல் என்பது செயல் ஆற்றாமல் இருக்க முடியாது. எந்த உயிரானாலும் அந்த கண்ணை முழிச்சு உடம்பு வந்த உடனே ஆசை ஆரம்பிக்குது, பசி தூக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. சோ உடல் என்பது செயலின் பாற்பட்டது. அந்த செயலின் தன்மையை கட்டுப்படுத்துவது, அது செயலின் தன்மையை பலவாறாக பிரித்து உணர்வது தான் உள்ளம். அங்கதான் வந்து மண் புத்தி சித்தம் அகங்காரம் வர்றச்ச நம்ம 2ஆ பிரிஞ்சுட்டோம். ஆனால் மூலம் 1 என்று அற்புதமாக உபதேச உந்தியார் சொல்வார். அப்போ உள்ளது உள்ளல் உள்ளபடி உணர்வதற்கு நமக்கு அந்த உள்ளம் தான் நமக்கு கருவியா இருக்கணும். சோ முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வது போல, எதிலிருந்து நாம் பிரிந்து வந்தோமோ அதை பின்பற்றியே நாம் செல்வோமாயானால் மிக ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். எப்படி வந்து இதுல வந்து இந்த வியூகம் அமைக்கிறாங்க இல்லையா, அது என்ன வியூகம்? அபிமன்யு மாட்டிக்கிறது, அபிமன்யு போய் மாட்டிக்கிறனோ இல்லையோ, வெரி குட், சக்கர வியூகம் கரெக்ட். அந்த சக்கர வியூகத்துல போறதுக்கு வழி தெரியுது. அர்ஜுனனுக்கு மட்டும்தான் போனதுக்கு எப்படி திரும்பி வரணும்னு வழி தெரியணும். சோ நம்ம எல்லாமே வந்து அர்ஜுனன் ஆயிடணும், வெறும் அபிமன்யுவா இருக்கக்கூடாது. அந்த அபிமன்யுவா இருக்கிறது தான் வந்து உள்ளமும் உடலும் நம்ம இருக்கோம்.
அது மூலம் ஒன்று என்று உணர் சொல்றப்போ அர்ஜுனன் போல அந்த சக்கர வியூகத்தை அதையே வச்சுக்கிட்டு வெளியே நமக்கு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ முதல் பாடல் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது பாடல். சோ நமக்கு நாம் யார் என்பதை உணர்வதற்கு நம்முடைய உள்ளமும் உடலும் தான் கருவியா இருக்கும். இதுதான் நம்ம முக்கியமா மறக்கவே கூடாது. ஏன்னா இதை வச்சுக்கிட்டா நம்ம போக முடியும். இங்க இருந்து வேலூருக்கு போனோம்னா வேலூர் போற வழி தெரியணும். தெரியறதுக்கு அப்புறமா அதுக்கு பல வழிகள் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆனா முதல்ல எந்த வழியில போறோம்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாங் ரூட்டு, ஷார்ட் ரூட்டு, ஷார்டஸ்ட் ரூட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு தரோவா இருக்கு. அதுக்கு நம்ம எந்த வண்டியில போறோம்ன்றது முக்கியம். கார்ல போனோம்னா எப்படி வேணா போகலாம். ஆனா அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு காரும் முக்கியம், வழி தெரிந்து கொள்ளுதலும் முக்கியம். அது போலதான் நம்முடைய உள்ளமும் முக்கியம், நம்முடைய உடலும் முக்கியம். அதனால்தான் எப்பவுமே சொல்லுவாங்க, உடல் என்பது கோவில், அதை பத்திரமா பார்க்கணும். உள்ளொரியும் ஜீவன் சிவனாக இருக்கிறதப்ப அந்த ஜீவனை சிவனாக எப்படிதான் உணர்வது என்று எல்லாருமே சொல்லுவாங்க. அது போல எப்ப முதல்ல பார்த்தோம். இப்ப இரண்டாவது பாடல். நாம உடம்பு உடம்பு உடம்புன்னு யோசிச்சோம்னா தப்பே கிடையாது. அதுதான் நாம. ஏன்னா நாம யாருக்காவது மறைபொருளா இருக்கு. ஒரு யாகம் நடத்துறச்சே சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கு. நெருப்பு இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது சாம்பல் தான். அது போல நமக்கு தெரியறது நம்முடைய உள்ளம் தெரியுது. வெரி குட். அது போல நம்ம உடல் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு தான் அதற்குள்ளிர் தீயாக, தவக்கனலாக, அக்னியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவ தத்துவத்தை உணர்ந்து. ஆனால் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ன இருக்கு? வெளி உலகையே பார்த்து 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 இதுதான்டா நிஜம் நிஜம்னு நினைச்சிருந்தோம். அப்ப அந்த ஒரு நிமிடத்துல நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம தெரியும். மனசு உடம்ப விடாது. அந்த மரண பயம் எல்லாருக்கும் இருக்கும். அது இரண்டாவது பாடல்ல சொல்ற, நீ அதையும் தாண்டணும் அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்ம இரண்டாவது பாடல் பார்க்கிறோம். இரண்டாவது பாடல் என்ன? இரண்டாவது பாடல். மரண பயம் மிக்கு உள்ள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். தம் சார்பு ஒரு தாம் சாவு உற்றார் சாவு எண்ணம் சார்வரோ சாவாதார். இது இரண்டாவது நூற்பயன். மரணமயம் மிக்கு உள அம்மக்கள். அம்மக்கள்லாம் எல்லா உலகத்தினருமே, எந்த உயிருக்குமே மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்க, ஒரு gives a jolt for you. அது நம்ம எந்த ஒரு ஒரு சாவு அட்டன் பண்றோம்னு வச்சுவாங்க. ஒருத்தர் இறந்து போயிடுற, யாரோ ஒரு எந்த உறவு இருக்கு நமக்கு அவங்க அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு எந்த இடத்துக்கு போறப்போ நமக்கு தெரியாம துக்கம் ஓன்னு அழுவோம். தெரிய முன்னாடி நமக்கு தெரியாம பொத்திக்கிட்டு வரும், அழ வரும். ஆனா நம்ம அவங்களுக்காக அழற மாதிரி தெரியாது. அது நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக நம் உணர்வுகளால் பாதிக்கப்பட்டவங்க அது வருது இயல்பு. ஆனா நமக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருக்காது. எப்பயோ பார்த்தா ஃப்ரெண்டா இருக்கலாம். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நமக்கு வரப்ப அவங்களுடைய ஒரு இறப்பை அட்டன் பண்ண போறப்ப நம்ம யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியாது. இருந்தாலும் அவரும் போய் சேர்ந்துட்டார். இதை நான் உணர்ந்தேன். என் கூட ஒரு நெருங்கிய நண்பர் பேங்க்ல. அப்போ அவரும் திருவேங்கடம் அவர் திடீர்னு இறந்துட்டார். எப்போ 25 வருஷம் மேலாச்சு அவரை பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப இங்கதான் இருக்காருங்க, வாங்க நம்ம பெரம்பூர்ல தான் நம்ம வீடுலாம் இருக்கு, தவறிட்டாரு, நீங்க நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தோமே வாங்க ஒன்னர். எனக்கு அந்த நண்பர்களும் அடையாளமே தெரியல, என்னையும் அவனுக்கு அடையாளம் தெரியல. உடம்பு மாறிடுச்சு, தலையில நரைச்சு போச்சு. 25 வருஷம் முன்னாடி வேற, 20-30 வருஷம். அங்க போய் நின்னப்போ எனக்கு அவ்வளவு உணர்வு பாதிப்பு இல்லை. அந்த நண்பர்கள் பேங்க்ல ஆரம்ப காலங்கள்ல நாங்க இருந்த நாட்கள் ஞாபகம் வந்தது. ஒரு மரியாதை இருந்தது, அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்றும் பயம் அவ்வளவு ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த உடம்புக்கு தண்ணி ஊத்தி விபூதி வச்சு அந்த பாடை எடுக்க வச்ச எங்கிருந்து குமுறிக்கிட்டு வரும். அது அவர் கூடவே ஊர்வலம் போயிட்டு அந்த கிரிமேஷன் கிரவுண்ட்ல அந்த எலக்ட்ரோ கிரிமேட்டோரியத்துல உள்ள தட்டுறச்ச தானா கண்ணுல தண்ணி. நான் அப்ப என்ன நானே கேட்டுக்கிட்டேன், இது திருவேங்கடத்தாக அழறனா எனக்காக அழறனான். அப்ப என் மனசு உள்ளொன்று சொல்லிச்சு, உனக்காக நீ அழற. நான் ஒத்துக்கிட்டேன்.
அந்த பயம் gives you a jolt. நேத்து வரைக்கும் இருந்தது இன்னைக்கு இட் பிகம்ஸ் சாம்பல், ஒரு பிடி சாம்பலா மாறப்போகுதுங்கிறப்ப ஓ அம்மாடியோ எனக்கு நடக்குமே இருக்கு போல் இருக்கேன்றப்ப பிரிக்குங்குது நடறேன். அது பகவானுக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ என்ன சொல்ற, மரணமயம் மிக்கு உள அம்மக்கள். டேய் உனக்கு புதுசு கிடையாது, எல்லாருக்கும் இது உண்டுடா. மரணபயம் மிக்க உள்ள மக்கள் அந்த மரண பயத்தை தவிர்க்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை உருவாக்கி உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்யாங்களே. ஏதோ ஒரு பெரிய சக்தி இந்த இயக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. சோ தோற்றம் என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று, முடிவு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு இருக்கத்தான். அதை முதலே பழகிட்டோம். குருஜி ரொம்ப அழகா சொல்வார், எவ்ரி டே we are moving towards the grave. நாள் எனும் வாழ் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. உலகு கேட்டது ரொம்ப பெருமைன்னா ஏப்பா நேற்று இருந்தா எனக்கு காணாம போயிட்டான் பாங்க. அதுதான் அது வந்து திருவள்ளுவர் இந்த உலகத்துக்கே ஒரு தனித்தன்மைங்கிறார். அது போல உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றப்ப நம்ம தயார்படுத்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் நேற்றுக்கு நம்ம மடியில இருந்த குழந்தை இன்னைக்கு குமரியாய் கல்யாணமாயி அது பேர் குழந்தை பிறந்துடும். சோ இது சுழற்சி. நாளைக்கு அந்த பொண்ணு பாட்டி ஆகும், பாட்டி ஆயிப்பாங்க. அப்போ நம்ம அந்த மரணத்தை பார்த்து போறச்ச ஏன் அதை தவிர்க்க முடியாதது பார்த்து தவிர்த்து என்ன பிரயோஜனம்? தவிர்க்க முடியாததை நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்காம கையா கால உதச்சிட்டு இருந்தான் பிரயோஜனமே இல்லை. அப்பதான் அந்த மரண பயம். அதுக்கு என்ன சொல்ற பகவான், அரணாக அந்த பயம் வராமல் ஒரு அற்புதமான கோட்டை, அரண்னா கோட்டை, உங்களுக்குள்ள ஒரு கோட்டை அமைச்சுக்கணும்னு மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். இது ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த விளையாட்டை விளையாடி இந்த ஜென்மாவை 1949 கொடுத்த ஒரு பேரு வச்சு அது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. அப்போ அந்த மகேசன், அந்த இறைமை, அவர் சரண கமலங்களை பற்றிட்டோம்னு நம்ம இல்லாமல் இருந்ததும் இல்லை, இப்பொழுது இருக்கிறோம், இனி இல்லாமல் போவதும் இல்லை. அப்ப அந்த தைரியம் முதல்ல வரும். இது நான் சொல்ல பகவான் சொல்றேன். அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். அப்படி சார்ந்துட்டீங்கன்னா தம் சார்வோடு சாவு ஊற்றார். அப்போ அந்த இறைவன் திருவடி நீழலை எனக்கு துணை என்று யார் ஒருவர் இறக்கும் பொழுது தாம் சார்வோடு அந்த இறை பக்தியுடன் சாவு ஊற்றார். அந்த இறப்பை நீங்கள் அல்லது இறப்பு உங்களை தழுவும் பொழுது சாவு எண்ணம் சார்வரோ, ஐயோ செத்து போயிட்டோம்னு பயப்படுவாங்களோ? சாவாதவர், நாம் சாகாமல் என்றும் இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நான் சொல்றேன், பகவான் சொல்றேன். ஆக அந்த மரண பயத்தை தாண்டி போகணும் அப்படின்னு நான் இறைவனின் ஒரு பகுதி, அந்த சக்தி இறக்காமல் ஏதோ ஒரு நித்திய பொருளாக இருக்கக்கூடிய நான், ஐ அம் a part of the creative energy. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அந்த வாயாரி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த அண்டத்தில் அது இயக்கும் சக்தி தான் எனக்குள்ளே இருக்கு. அதனை உணர்வதற்கு மனித பிறவிதான் மிக அற்புதமான பிறவி. வேற எந்த பிறவிலும் நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. எல்லா உயிருக்கும் மரணம் இருக்கும். பூனையை பார்த்தா எலிக்கு பயம், நாயை பார்த்தா பூனைக்கு பயம். இது போல அது செயின் ஆஃப் கிரியேஷன். நமக்கு தான் நம்மளே ஒரு வேஷம் போட்டு, ஆனா அத மறுபடியும் அந்த வேஷத்தை கலைக்கிறதுக்கு தான் மனித பிறவி. அது நூற்பயன். ஆக முதல்ல சொன்னாங்க உள்ளல் உணர். அந்த உணர்வின் பார்ப்பட்டு எது வழியா வந்தியோ அந்த மூலத்தை நீ உணர்றது முதல் நூற்பயன். இரண்டாவது, இந்த மரண பயம் போனோன்னு உனக்குள்ள ஒரு பக்தி வேணும், ஒரு இறை சக்தி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற அந்த கெட்டியா அந்த தத்துவத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த மரண பயம் இருக்க. இப்ப அந்த அர்த்தத்துல இந்த பாடல் பார்க்கலாம். மரண பயம் மிக்கு உள அம்மக்கள் அரணாக தன்னை சுத்தி ஒரு கோட்டையை கவச்சத்தை உண்டு பண்ணணும்னா மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வன். அந்த இறைமையின் பாதங்கள்ல கெட்டியா பிடிச்சுக்கணும். அதனால்தான் நம்ம சனாதன தர்மம் உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு எப்பவுமே நம்ம பாக்குறோம் பக்தி பூஜை அது நியம நிஷ்டைகள் எல்லாம் பண்றச்ச இந்த உடம்பு ஒரு கருவிதாடா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்ற ஒரு தைரியம்.
மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். அந்த சார்ந்துட்டதுக்கு அப்புறமா கடவுளே நீ என்னை எங்க வச்சாலும் சரி, குப்பத்தொட்டியில வச்சாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கோர்வை. இந்த அனுபவத்துல நான் எத்தனை பேருக்கு, எத்தனை உருவங்களில், எத்தனை படைப்புகளை உன்னை நான் உணர்கிறேன் என்பதுதான் எனக்கு முக்கியம். உன்னை நீ தான் இருக்க, பானுலி இருக்க, சங்கீதாவும் இருக்க, லட்சுமி இருக்க. இவங்க எங்க காணாம போயிட்டாங்க? தாரா விஜயபிரியாவும். அது ஏன் தான் வீடியோ போட மாட்டாங்க கடவுளை? சரி விடுங்க, தட்ஸ் தேர் சாய்ஸ். அப்போ எல்லாமே இருக்குது அந்த ஒரு சக்தி தான் என்பதை நீங்கள் உணர்ந்து விடும் பொழுது, பாத்திரங்கள் வேறு, இருக்கக்கூடிய அமுதம் ஒன்றுதான். அந்த நீங்க எந்த கணம் உணர்கிறீர்களோ அப்படி அந்த மரண பயம் உணர்ந்து. அப்போ தம் சார்போடு தாவும் சார்பு சாவு உற்றார். அந்த இறைவா, நான் உன்னுடைய பகுதி, எனக்கு இந்த வாழ்க்கை ஒரு அனுபவங்கள் தான். மூச்சு நின்ன என்ன, நீ இருக்கிய கூட, அந்த ஒரு தைரியத்தோட நீங்க இறந்தீங்கன்னு சாவு உற்றார். சாவு எண்ணம் சார்வரோ, ஐயோ செத்து போயிடுங்க, எப்ப செத்து போயிடுவேன், எக்மா வைக்கிறியா, மூக்குல நுழைக்கிறியா? ஏய் அவ்வளவுதான். நீ எங்க தலைகீழா நின்னாலும் மூக்குல சொல்லி பரீட்சித்த மகாராஜ் 7 அடுக்கு மாறி 8வது அடுக்கு மாளிகையில தட்சகன் என்று பாம்பு வராமல் அப்படி எல்லாம் புடைசோடு இருந்து கொண்டு அந்த சுக பகவான் அந்த 7 நாட்கள் பாகவதம் படிக்கிற அதை கேட்டு எல்லாம் சொல்றாங்க, இது எதுவுமே வராது, காத்து கூட வராதியா அப்படி சொன்னப்ப, அன்றைக்கு அவர் அருந்தக்கூடிய ஒரு ஆரஞ்சு பழத்தின் மூலமாக, அல்ல ஆரஞ்சு பழம் சாப்பிடாம இருக்காதீங்க, ஒரு பழத்தின் மூலமாக பூநாகமாக வந்து அவனை கொத்தி விட்டு அவன் விதியை முடித்தது தட்சகன். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. சாரி எங்க போய் எங்க நுழைஞ்சாலும் அந்த சாவுன்னு ஒண்ணு வரைச்ச தவிர்க்க முடியாது. அது தைரியமே ஏத்துக்கலாமே. அதுக்குதான் பகவான் சொல்றார், மரணபயம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். தம் சார்போடு தாம் சாவு உற்றவர். சாவு எண்ணம் சார்வரோ, சாவாதவர். தாம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த நித்திய வஸ்துவான சக்தியின் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்து இறந்து போயிட்டா இந்த உடம்பு ஒரு சட்டம் மாதிரி நீ பண்ணுவேன். அது நேற்றுப்பா ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், NDE. அப்போ டாக்டர் எல்பின்ஸ்டன் அவர் சொல்றாரு, டிராஜிக் ஆக்சிடென்ட். பார்த்தா அவர் உடம்பு அவரே பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னு, மறுபடியும் எல்லாரும் போய் ஆஸ்பத்திரியில எல்லாம் கையெல்லாம் கட்டி போட்டு என்னென்ன அட்ஜஸ்ட் பண்றாங்க, ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்றார், எனக்கு அந்த உடம்பு வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டா மாதிரி இருந்தது, நாம் கழித்த மலம் போல என் உடலை நான் பார்த்தேன், அந்த உடலுக்குள் வரை எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு சுதந்திரமா ஒரு கூட்டிலிருந்து திறக்கப்பட்ட கிளியை போல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தது. ஏண்டா மறுபடியும் அந்த சிறையில் அடைக்கிறீங்கன்னு உணர்ந்தேன் அவர் சொன்னார். அது அவர் அனுபவம். தேசே அதுதான் அந்த சட்டை சொல்லுவாங்க, சட்டை கிழிஞ்சு போச்சு, நான் சட்டை கிட்ட வேற புது சட்டை போட்டு, புதியன கழிதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே போகி பண்டிகையே. அது போல அந்த போகி பண்டிகையை நாம நம்முடைய சாவை பார்த்துட்டோம்னு, சாவு உற்றார் சாவு எண்ணம் சார்வரோ சாவாதவர். என்ன ஆத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன ஆத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். அற்புதமான அவ்வளவு இந்த ஒரு தைரியத்தை நமக்கு எவ்வளவு ஒரு அப்படியே நிக்க வைக்குது பாருங்க. அப்போ அந்த மரண பயம் தான் வந்து பதஞ்சலியில ரொம்ப அழகா அஸ்மிதா அப்படி சொல்லுவார். ஏன்னா நான் ஈகோ, அது என்ன இருது, அபினிவேஷான இந்த உடம்பு விட்டு போறது இல்ல, அது பயம் கொண்டு பண்ணுது. அப்படியே நிஷா மியூட் பண்ணு, நீ மியூட் பண்ண, முதல்ல பேச அப்புறம் பேசிக்கலாம். ஆக அந்த மரண பயம் தவிர்க்க முடியாதது, அதுல இருந்து வர்றதுக்கு அந்த அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். அதனால்தான் அந்த பகவத்கீதையில கூட அந்த அற்புதமான ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறச்சு. எப்பேற்பட்டவர்களுக்கு இயைந்தது அந்த பக்தி யோகம். அதுதான் ரொம்ப ரொம்ப அழகா பண்றது. இப்ப நமக்கு ஒரு தைரியம் வரும்.
இதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்றச்சே, போன வாரமே சொன்னேன் நானு. எப்படி மகரிஷி இவர் மகேஸ்வரநாத் பாபா சொல்றார், ஸ்ரீஎம் குழி தோண்டி போல மண் தலையில போடுவார், பதறி போயிடுவார். இது போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோம்னா தோதாதிரி மகரிஷி வருவார் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஞானம் விளக்குறதுக்காக. அந்த ஞானத்தை விழுந்த அந்த பக்தியில அப்படியே பூர்வமா போனச்ச. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப ஒரு சூளை நோய், தவிர்க்க முடியாத ஒரு குடல் நோய் வந்துடுது. அவருக்கு பாட்டுக்கு பேதி ஆகிட்டே இருக்கு. அவர் பாக்குற பக்தியை உணர்ந்துட்ட, ஞானத்தை உணர்ந்துட்ட, இதுக்கு மேல இருக்கிறது உடம்பு தேவையில்லை அப்படின்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லாம நேரா போய் கங்கையில விடிய காலையில் இறங்கிடுவார். அம்மா கங்கை தாயே, என்னை நீ என் உன்னுடைய மடியை நான் சார்கிறேன். அதுதான் மரண பயம் இல்லா பெருவாழ். இது எத்தனையோ பேர் நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ உதாரண புருஷர்கள் இருக்காங்க. அந்த தோத்தாதிரி மகிழ்ச்சி என்ன பண்ணுவாருன்னா, கங்கையில இறங்கி நடப்பார். ஆனா அவருக்கு டைம் வரல. அவர் எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் முழங்கால் அளவுக்கு மேல கங்கை நதி ஏற மாட்டேன். நடு கங்கை நதியில பார்த்துட்டு முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்கு. ஏம்மா என்ன பரிசோதிக்கிற, என்னை ஏத்துக்க உனக்கு விருப்பம் இல்லையா? சரி, இன்னும் காலம் போக வேண்டும் போல போன சூட தெரியாம மறுபடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அப்போ சொல்லுவாரு, இல்ல அம்மா உங்ககிட்ட விளையாடுறதுக்கு ஆசைப்படுறா, கொஞ்ச நாள் பூஜை புனஸ்காரம் கூடவே விளையாடுங்க, அப்புறம் அம்மா மடியில எடுத்துப்பா. மரண பயம் இல்லா பெருவாழ் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம். அதனால மரணம் என்பது நம்மை தழுவவே முடியாது. நாம் தான், அதான் குருஜி ரொம்ப சொல்வார், when the body drops you, it is death. When you drop the body, it is meditation. So எவ்வளவுக்குள்ள தியானத்திலிருந்து பழக 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 இந்த உடல் தேவை, இது ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த கருவியின் மூலமாக நாம் எல்லா கருவிகளிலும் இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா ஒன்றுதான் என்ற அற்புதமான ஒரு நிச்சலமான தத்துவம் நமக்குள் விளங்கும். இதுதான் இரண்டாவது பாடல். இந்த இரண்டு மங்கள பாடல்கள் முடிச்ச பரமாத்தான் நாம நூல், அந்த நூல் பயன் நூலுக்குள்ள போறோம். இப்ப முதல்ல பார்த்துட்டு நாம எப்படி அறிமுக பாடல் முருகனாருக்கு வேண்டுகின்றது, இரண்டாவது மங்கள பாடல்கள் 1, 2. முதல்ல உள்ளல் உணர்வு, எப்படி நமக்குள் உணர்றதுக்கு நாம நம்முடைய மனசை அந்த கரணங்களையும் நம்முடைய உடம்பையும் தான் கருவியாக கொண்டு நம்மை உணர முடியும். அது சொல்லிட்டார். அடுத்தது, இந்த மரண பயம் தேவையே கிடையாது. ஏனால் நித்திய வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த மகேசனுடைய ஒரு பகுதி தான் நீ. அந்த உணர்வு வந்துட்டோம்னா உனக்கு மரண பயம் போயிடும். ஏன்னா இதுதான் உள்ளது, இதுதான் உள்ளது. இதை உள்ளது நீ உணராத வரைக்கும் நீ கண்ண முடியும் இருக்க. இப்ப நம்ம அந்த நூலுக்குள்ள போலாம். முதல் நூல், முதல் பாடல். நாம் உலகம் காண்டலால் நான் ஆம் சக்தி உள, ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே, நாம் உரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆர் ஒளியும் அத்தனையும் தான் ஆம் அவன். புதுசு கிடையாது. பகவான் ரொம்ப அழகா எளிமையான தமிழ்ல சொல்றாரு. பகவான் சொல்லாத உண்மை கிடையாது. என்ன, நாம் உலகம் காண்டலால் நாம் ஆம் சக்தி உள, இல்லையா? இப்ப கண்ணை திறக்குது, கண்ணை பார்த்துட்டு இருக்க ஒரு காட்சி அழகா தெரியுது. இப்ப எல்லாருமே ஸ்கிரீன்ல தெரியுறாங்க. உண்மை, அருண் இருக்கிறது உண்மை, லட்சுமிமா இருக்கிறது உண்மை, பானு இருக்கிறது உண்மை, விஜயபிரியா இருக்கிறது உண்மை. நிஜம். அதை உணர்றது யாரு? இதுதான் பானு, இதுதான் விஜயபிரியான்ட்டு நான் ஆம் சக்தி உள. எனக்குள்ள ஒரு நான் இருக்கு. அந்த நான் தான் இவங்க எல்லாம் என்னோட ரிலேட்டட். அருண் தெரியும், பானுவை தெரியும்னு சொல்லுது. அது இருக்கு இல்லையா? உண்மை. அது பானுனா பானுதான், அருண் அருண் தான். எனக்குள்ள ஒரு சக்தி சொல்லுது. ஓகே. இப்படி ஓர் முதலை, முதலைனா பிரின்சிபல், ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆங்கர். அந்த முதல் என்றும் இருக்கக்கூடிய ஒரு நான் என்ற உணர்வு, ஒப்பல் ஒரு தலையே, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இல்லையா? அந்த சக்தி இல்லாக்காட்டி இந்த உடம்பு ஜடம், கண்ணு பார்க்காது, காது கேட்காது. அப்போ ஒரு சக்தி உள்ளது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஒப்பல் ஒரு தலையே என்று எல்லாருமே யுனானிமஸ்லி அக்ரீட் அப்பான். isn't it? நாம் உலகம் காண்டலால் நான் ஆம் சக்தி உள, ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. அப்போ அது எது ஒத்துக்குது? நான் எனக்கு ஒரு உருவம் இருக்கு. அப்போ நான் பார்க்கக்கூடிய காட்சி
சித்திரமும் பார்ப்பானும் சேர்படமும் ஆர் ஒளியும் அத்தனையும் தான் ஆம் அவன். இப்ப நான் பானுவை பார்க்கிறேன். தன்ராஜ் என்ற ஒரு உருவம் பானு என்ற ஒரு உருவத்தை பார்க்கிறது. அங்கே பார்க்கக்கூடிய நானும் பார்க்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பானுவும் எங்களை சேர்க்கக்கூடிய அந்த உணர்வும் அத்தனையும் தான் ஆம் அவன். அத்தனையுமாக அந்த சக்தி இருப்பதனால் தான் உணர முடிகிறது. ஆக ஒரு சக்தி இருக்கு. அப்படிதான் ஆரம்பிக்கிறார் பகவான். ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னு மொள்ள அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ புரியுதாங்கிற நாம் உலகம் காண்டலால் நான் ஆம் சக்தி உள்ள. இப்போ ஒரு ஆலமரத்தை எங்க வீட்டுல அரச மரம் இருக்கு. அரச மரத்தை கண்ணு திறந்து போறாங்க. எவ்வளவு அழகா இருக்குடா, ஜோரா நல்ல சொல்ல சில்லுன்னு காத்து வருது. அப்போ அந்த அரச மரத்தை பார்ப்பதும் அதன் காற்றை உணர்வதும் அங்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பார்ப்பதும் எனக்குள்ள ஒரு சக்தி. அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு இறைவா, ஏதோ ஒரு சக்தி. அப்போ இந்த உலகத்தை அரச மரத்தை படைச்சதும் அதுக்குள்ள ஜீவராசிகளை படைச்சதும் என்ன படைச்சதை பார்க்க வைக்கிறதும் ஏதோ ஒரு சக்தி. முதல்னா ஒரு என்றைக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை சக்தி. The substratum of all the creation. எப்படி மண்தான் மண்பாண்டங்களை உருவாக்க உதவுகிறது. நேற்று அம்மா சொல்லிட்டு இருந்தா, ஜாடியும் சொல்றோம், பானை சொல்றோம், யானை பொம்மைங்கிறோம், எல்லாமே ஒண்ணு. யானை பொம்மை வந்து பானை ஆயிடாது, பானை வந்து உங்களுக்கு ஜாடி ஆயிடும். ஆனா அது ஒரு முதல் என்ன, அடிப்படை என்ன, மண். அது இந்த உலகம் யாவையும் தாமுன வாக்கள் இருக்கிறதுக்கு ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. ஒரு தலை. ஆமா, எல்லாரும் ஒத்துக்கிறோம். கரெக்ட். ஏன் ஒத்துக்க வைக்குது? நாம் ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்படமும். சேர்படமுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். The seer, seen and the experience. இது பகவத்கீதை சொல்றோம். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதுதான் உண்மை. சார் உண்மையை நீங்க சார் தண்ணி தான். அத பானின்னு சொன்ன என்ன, ஜலம்னு சொன்ன என்ன, நீர்னு சொன்ன என்ன, தூத்தம்னு சொன்ன என்ன, நாக்க பறிச்சு தாகம் அடங்குதா இல்லையா? அது போலதான் நாம் ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்படமும் ஆர் ஒளியும். அதை சேர்க்கக்கூடிய உணர்வு. திடீர்னு இப்ப ரைட் ஆஃப் ஆகி போச்சுன்னு வச்சோங்க, பாலி எங்க, விஜயபிரியா எங்க, அருண் எங்க, ஆர் ஒளியும். அது இயக்கி வைக்க ஒரு சக்தி தேவைப்படுது. அத்தனையும் தான் ஆம் அவன். அந்த ஒரு சக்தியே அனைத்தும் தானாக விளங்குகிறது. இது நம்ம அழகா இதனுடைய கொஞ்சம் விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நிமிஷம் இதை பார்த்தோம்னா விளக்கம் சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் இந்த உலகத்துல சுகம் தான் எல்லா ஜீவராசிகளும் விளங்குறது, ஆசைப்படுறது சுகத்தான். அந்த சுகத்தை நாம வெளி பொருள்கள்ல பார்த்தோம். அப்பதான் சொல்றேன், எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா. இது பலமுறை பாடியிருக்கு. இன்பம் தான் மனிதன் வேண்டுவது. நமக்குள்ள ஏதோ ஒண்ணுதான் சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும் போகுது. அது வெளி உலகத்தை நாடி செல்வதனால் அந்த உலகம் இல்லைன்னு ஆயிடும். உலகம் இருக்கு, ஆனா அந்த அனுபவம் நம்மை பந்தப்படுத்தக்கூடாது. அதுதானே பரா பராபரா அபரா. அடிப்படை சக்தி சிவசூத்திரத்துல பார்த்திருக்கோம். பரா அதுதான் பகவான். பராபரா அதனுடைய படைப்புகளாக அன்னை, அதானே அம்பாள், அதை விளக்கிக்கிட்டு இருக்க. நாம அப்பரா, அத நான் தனி இந்த உணர்வு ஜீவாத்மாக. அதுதானே சைவ சித்தாந்தத்திலையும் பதி பசு பாசம். பதி என்பது ஒரு சக்தி, பசு என்பது அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய நான், பந்தப்பட்டிருக்கும் நான். பாசம் என்பது இந்த உலகம், அதன் படைப்புகள், பந்தம். பதி பசு பாசம், இதுதான் இந்த பேசிக்ஸ். அது மாணிக்கம் சொல்றது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி
உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரை கூத்தானாகி நின்றாயே சார். அற்புதம் சார். அப்படியே கலங்க சார். அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவானே. ஏ அப்பா, உன்னை என்ன சொல்லியா நான் கும்பிடுறது? நான் என்ன பாட வைக்கிறேன்? நான் பாடுறது நீதான் உணர். ஆனா நான் பாடி என்ன நான் சொல்றது? நிஷா மியூட் பண்ணு, மியூட் பண்ணு நிஷா. See, kindly understand that you are distracting. The flow of thought cuts. Then once again you have to revive it. Kindly either attend the class or don't attend the class. Understand and enjoy that. Otherwise, I don't need you. Now, have that seriousness, have the commitment, and have that video. Otherwise, I will not take the class. அது ஏன் மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறீங்க? இல்லாட்டி don't attend the class. நான் என்ன வேலை இல்லாம வந்து தாராவை பார்க்கறது, தாரா go away from the class. I don't want you. அது என்ன ஒரு பண்றது? முகத்திரை பின்னாடி வச்சுட்டு இருக்கிறது. I want the reaction. I want the expression to see you. Otherwise, let us discontinue. I am able to enjoy. நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்கிற உங்களுக்கு வேணும்னா have that allotment. And also எனக்கு வீடியோ அனுப்பு. அது I am not going to read it here. உனக்கு அக்கறை இருந்து உருப்படணும்னு நினைச்சா வா. இல்ல கட்டி என் வாழ்க்கை பார்த்து போயிட்டே இருப்பேன். நான் பாட்டு என்ன அழகா வர்றாரு பாருங்க. அது இந்த மரண பயத்தை விளக்கத்துக்கு சொல்றப்ப, அந்த நூல் சொல்றப்ப எல்லாமும் ஓர் உரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஓர் ஒளியாய், ஓர் ஒளியாய். அது ரொம்ப முக்கியங்க. அந்த ஒளிதானங்க அடிப்படை. இந்த பிரபஞ்சமே எப்படி போயிட்டு இருக்கு? அந்த சக்தி இது ஒளி இருக்கு, ஒலி இருக்கு, ரெண்டுதான் பேசிக்ஸ். இது எல்லாமே கிடையாது உலகம். இந்த பூலோகம்ங்கிறது வந்து இந்த இரண்டு சக்திகள் தான். அதைத்தான் நம்முடைய அம்பலத்தை ஆடுகின்ற தில்லை நடராஜன் ஒரு கையில் தன்னுடைய அக்னியையும் மறு கையில் உடுக்கையையும் இருந்திருக்கிறது. உடுக்கை என்பது ஒளி தத்துவம், அக்னி என்பது ஒளி தத்துவம். இந்த இரண்டும் சேர்ந்தது தான் திருமால். எங்க விஷ்ணு பரமாத்மா பார்த்தா ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் சக்கரம். சங்கு என்பது ஒளி தத்துவம், சுதர்ஷனம் என்பது சுதர்ஷன சக்கரம் என்பது ஒளி தத்துவம். இந்த இரண்டும் தான் இந்த உலகத்துக்கு பூலோகத்துக்கு அடிப்படையே. அதை புரிஞ்சுக்கிட்டத அப்போ அது என்ன சொல்ற மாணிக்க வாசகர்? வானாகி நீதான் உரு, மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். என்ன உண்மை நம்ப வைக்கிற இல்லன்னு நீயே சொல்ற. ஏன்பா இந்த விளையாட்டு விளையாடுற கூட? எனக்கு ஒரு உடம்பையும் கொடுத்து அதுல உயிராவும் இருந்து இருக்கு. இந்த உலகம் நிஜம்டா. லட்டு வாயில போட்டா நல்லா ஜோரா இருக்கு, சப்பு கொட்டி சாப்பிடுற. ஆனா அது லட்டு கிடையாது நீயே சொல்ல வைக்கிற. ஏன் சொல்ல வைக்கிற? மூக்குல பயங்கரமா சளி பிடிச்சி விடுது, ஜுரம் வருது, நாக்குல எது போட்டாலும் மண்ணு மாதிரி இருக்கு. அப்ப அந்த லட்டினுடைய இனிப்பு என்ன ஆச்சு? ஏன் லட்டு வாசனையை பார்க்க முடியல? இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அடுக்கலையில ஜோரா அந்த ரசத்தை தாளிக்கிற வாசனை வருது. ரசம் ஜோரா இருக்கு, சப்பு கொட்டுற நாம. அதே மூக்குல சளி இருந்து லொக்கு முக்கு நிரம்பிட்டு இருந்தா அந்த வாசனை தெரியறது இல்லை. அப்போ உண்மையுமா இன்மையுமா? ஏன்பா இந்த விளையாட்டு விளையாடுற? நானா கேட்டேன். ஏய், அந்த நான் தாண்டாங்கிற பகவான். அதுதான் இதே அழகிலா விளையாட்டுடை. எப்படி ஒரு செஸ் கேம ரெண்டு பக்கமும் உட்காந்து நாமளே விளையாடுறோம். யாரு செக்மேட், யாருக்கு வைக்கிறது செக்மேட்? புரியுதா? அந்த புரிஞ்சுட்டோம்னா எப்ப எந்த அனுபவம் பாதிக்காதுங்க. ஐ ப்ராமிஸ் யூ. நம்ம செஸ் விளையாடிட்டு இருக்கோம், ரெண்டு பக்கமும் நாம தான் ஆடுறோம். நம்ம பிள்ளைங்களா, பொண்ணா, பேரனா, பேத்தியா, ரிலேட்டிவ்ஸா, ஒரு மாசம் ஆச்சு அவனை எப்படி எல்லாம் வளர்த்தான், ஒரு போன் கூட பண்ண டைம் இல்லாம, என்ன அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஏன் தவிக்கிற? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி பூனாகி உயிராகி படைச்சிட்டேன், ஒத்துக்கிறேன்.
உண்மையுமாய். லட்டு உண்மை. தித்திப்பா நிம்மதியா சாப்பிடுற. சாப்பிட விடுறியா நீ? சாப்பிட விடுறியா நீ? இன்மையுமா, இது லட்டு கிடையாதுங்கிற. ஏன் என படைச்ச? தீராத விளையாட்டு பிள்ளை. தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோ யாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை, தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்ன என்பேன், என்னப்பன் என்ன அப்படி போகும் பாட்டு. படத்தையும் கொடுத்துட்டு சாப்பிடுச்சு. அது ஏன் அப்படிங்கிற தெரியல. ஏன்றப்ப இதெல்லாம் விளையாட்டுங்கிற. அப்படிதான் நம்ம உருண்டு பிறந்து விளையாட்டு இஷ்டம் இருக்குதோ இல்லையா விளையாட்டு இருக்கும். ஆனா ஒண்ணு இந்த மரணம் நம்மை தழுவ முடியாது. இந்த மரணம் என்ற ஒரு சம்பவம் இந்த உடலுக்குத்தான். அதை மீறிய ஒரு சக்திங்கிறது ஒரு அற்புதமா நாம புரிஞ்சுக்கணும். ஆக ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி என்றச்ச அதுதான் நாம் உலகம் காண்டலால் நாம் சக்தி உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. there is a principle, there is a substratum. ஏதோ ஒரு அடிப்படை இருக்கு. அஸ்திவாரம் இல்லாம கட்டிடத்தை எழுப்ப முடியாது. ஒரு அஸ்திவாரம் உண்மை, ஆனா அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியறது இல்லை. அது பூமிக்கு கீழே இருக்கு. அஸ்திவாரம் எல்லாம் ஒரு கட்டிடத்தை எழுப்ப முடியாது. அது போல ஆணிவேராக அந்த அவ்வளவு பெரிய அரச மரத்தை தாங்கி இருக்கக்கூடியது ஆணிவேர். ஆணிவேர் கண்களுக்கு தென்படுவதில்லை. அந்த ஆணிவேர் தானே ஆதாரமாக இருந்து அப்பேற்பட்ட மரத்தை நிர்வகிக்கிறது, உயிருடன் வைத்திருக்கிறது. ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. இது எப்படி பிரிஞ்சிருக்கு? நாம் ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆர் ஒளியும் அத்தனையும் தான் ஆம் அவர். இது இன்னொரு நான் அடிக்கடி சொல்லுவேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். எல்லாவற்றுக்குள்ளும் தானா இருந்து எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த மூலத்தை பார்த்து போல இந்த உணர்வையும் உடம்பையும் சார்ந்திருக்கு. உள்ளம் உடம்பு ஆம் இரண்டு கிளை, மூலம் ஒன்று. அந்த மூலத்தை பார்க்க நம்ம போயிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடும். அதுக்குதான் வழிகாட்டார் நம்முடைய பகவான். இப்ப நாம இரண்டாவது பாடலுக்கு போலாம். இரண்டாவது பாடல் என்ன? மும்முதலை. இங்க முதலைன்னு முதல்ல நினைச்சுக்கிறீங்க. புரியுதா? ஆத்துல போற குளத்துல இருக்கிற முதலையே நினைச்சுக்காங்க. ஒரு கேட்டார் ஒரு கிளாஸ்ல, சார் முதல்ல முதலையா சார்னார். கடல நல்ல காலம் முதலி யாரா சார்னு கேட்க போனாங்க. இந்த முதலை முதலியார சொல்லுதா சார், இல்ல முதலிய சொல்லுதா சார்? இங்க முதல்னா பிரின்சிபல் அமௌண்ட், இந்த சப்ட்ராட்டம் ஆதாரம். அடுத்த பாடல சொல்றார், மும்முதலை எம்மதமும் முன்கொள்ளும். ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும், மும்முதல் என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. அற்புதம் சார், அற்புதம் அற்புதம் அற்புதம். மும்முதலை எம்மதமும் முன்கொள்ளும். மும்முதல் மூன்று உணர்வுகள் என்ன இருக்கு நமக்கு பார்த்தோம்னா, இதோ ஒரு சக்தி, அத பரமாத்மான்னு சொல்றோம். நாம ஜீவாத்மான்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அடுத்து இந்த உலகம், இந்த மூணு தான் இருக்கு. இந்த உலகத்துல நாம இருக்கோம். இது ஒரு முதல், இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப நான் ஜமால் ஷேடர்னு இருக்கேன், அது நிஜம். இந்த உலகம் இருக்கு. அடுத்தது ஜீவாத்மா, இதை அனுபவிக்கக்கூடிய நான் இருக்கிறேன். அடுத்தது பரமாத்மா, அனைத்தையும் இருக்கக்கூடிய. இதை மறுபடியும் பதி பசு பாசம். ஆக முதல் என்றைக்குமே விளங்கக்கூடிய இந்த மூன்று முதல்கள் எம்மதமும் முன்கொள்ளும். எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஆமாப்பா, அது வைஷ்ணவமா இருந்தாலும் சரி, அத்வைத்தமாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நாம ஒரு கடவுள் இருக்கிறார், நான் இருக்கிறேன், இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன நினைஞ்சு கடவுள்கிட்ட போய் சேரணும். எல்லாமே எவ்வளவு அழகா சொல்றாரு பகவான். அவர் குறிப்பிட்டு எது ஒண்ணுமே சொல்லல, அனைத்தையும் உள்ளடக்கிறது. உண்மையை பறைசாற்றுகிறார். அதுதான் கரெக்ட், பறைசாற்றுகிறார். இது தாண்டா நிஜம்னு கேட்கிறார். ஏய், நீ வைஷ்ணவமா இருந்தாலும் சரி,
சைவமா இருந்தாலும் சரி, அசைவமா இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. இது ஒத்துண்டுதான் ஆகணும். அது ஒத்துக்கிறேன். மும்முதலை எம்மதமும் முன்கொள்ளும். எல்லா மதங்களும் ஒத்துக்குது. ஆமாப்பா, நிஜம்தான், இந்த உலக நிஜம். நீ பட்டம் போட்டுட்டாலும் சரி, நாமம் வச்சுக்கிட்டாலும் சரி, பூணூல் போட்டுக்கிட்டாலும் சரி, பூணூல் போடாம இருந்தாலும் சரி, நீ இருக்கிற, பசிக்குது, எல்லாமே சாப்பிடுற, நீ இருக்கிறது உண்மை. ஓகே. இந்த உலகத்துல அரிசி பருப்புலாம் வந்து அதான் கொட்டிக்கிற, அதுவும் உண்மை. இந்த உடம்பு செத்து போச்சுன்னு எல்லாரும் உனக்கு நிதி பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க. அப்ப ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு, நீ செத்து போல. கடவுள்கிட்ட போயிட்டா சொல்றாங்க, நீங்க பிரஜா நதியை தாண்டி போறீங்களோ, கங்கை நதியை தாண்டி போறீங்களோ, எங்க போய் சேர்றீங்க, இருக்கிறீங்க எப்பவுமே. மும்முதலை எம்முதலும் எம்மதமும் முன்கொள். ஓகே. அந்த ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும். அந்த ஒரு அண்டச்சராச்சரத்தில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அந்த சக்தி ஒரு சக்தி மற்றொரு சக்தியாக மாறும். E is equal to mc². அற்புதமான கிரேட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச அற்புதமானது இல்லையா? சக்திகள் மாறலாம், அதனுடைய வெளிப்பாடுகள் மாறலாம். ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் மும்முதலும் மும்முதலே எண்ணல் அகங்காரம். இந்த மும்முதல் இருக்க, எண்ணல் அகங்காரம் இருக்க மாட்டேன். இந்த மூன்று முதல் சொல்றேன். நான் உலகம் இருக்குது, கடவுள் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன் சொல்லிக்கிறோமோ இல்லையோ, பதி பசு பாசம். இந்த உலகம், நான் என்ற ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த அனுபவம் உனக்கு எது வரைக்கும் இருக்குது? அகங்காரம் இருக்க மாட்டேன். ஐ மீ மை மைன் நினைப்பு அந்த அந்த காரணங்கள் இருக்கிற வரைக்கும் தான். யோ, நீ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு மும்முதலாவது ஒரு முதலாவது யாருக்கும் தெரியாது. நீ இருக்கிறது உனக்கு தெரியாது, இந்த உலகம் இருக்கிறது உனக்கு தெரியாது. நீ உயிரோடு இருக்க டாக்டர் தான் சொல்லணும், அது உன்னுடைய உள்ளுணர்வு தெரியாது. எனக்கு ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் மும்முதலும் மும்முதலே என்னும் அகங்காரம் இருக்க மாட்டேன். இந்த மூன்று முதல் நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? என் அகங்காரம் சொல்லுது, தன்ராஜ் இந்த உலகம் இருக்குது, நீ ஜீவாத்மா, கடவுள் பரமாத்மா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன்? என் அகங்காரம் இருக்க மாட்டேன். நான் சொல்ற இந்த நான்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் உலகமும் இருக்குது, கடவுளும் இருக்கிறாரு, நானும் இருக்கு. அகங்காரம் போயிடுச்சுன்னா நானுங்கிற உணர்வு இல்லாம போயிடுது, இந்த உலகம் காணாம போயிடுது, ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுதான் நான், அதுதான் அடிப்படை. அது கமிங் வித் மீ, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மும்முதலை எம்மதமும் ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த மும்முதலுக்கும் ஓர் முதல் தான் அடிப்படை. அது எப்போ? அகங்காரம் இருக்க மாட்டேன். யான் கெட்டு யான் கெட்டு தன்னிலையினில் நிற்றல் தலை. ஏய், வாட் டு யூ வாண்ட் டு அச்சீவ்? எதை தலைனா? த பீக், த அபெக்ஸ், த ஹையஸ்ட். நிற்றல் தலை, எதை நீ அடையணும்? எந்த லட்சியத்தை நீ அடையணும்? யான் கெட்டு தன் நிலையில் நிற்றல் தலை. அப்ப இந்த யான் 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 சொல்றதுனால தானே இந்த முன் முதல் வருது. அந்த யான் கெட்டு அத நீக்குது, ஈகோ தூக்கி போடு குப்பை தொட்டியில. அப்பவும் ஒண்ணு இருக்கே, அதை நீ உணர வேண்டும். என்ன அழகா சொல்லாங்க. இதை நீங்க டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். முதல்ல என்ன சொன்னாங்க? முதல் பாயிண்ட்ல ஓர் முதல் ஒப்பல் தலையின ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும். அப்புறம் நெக்ஸ்ட் வரணும், மும்முதலை எம்மதமும் முன்கொள்ளும். ஆமா, மூணு விதமா நம்ம இருக்கோம். கரெக்ட். இந்த உலகம் இருக்கு நிஜம். ஏன்னா பால் தீர்ந்து போச்சுன்னா போய் பால் வாங்கிட்டு வரணும், பால் காய்ச்சிதான் நீ காபி போட்டி குடிக்கணும், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அதை குடிக்கிறதுக்கு நான் இருக்கேன், அதையும் ஒத்துக்கிறேன். இது எல்லாம் இயக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதையும் ஒத்து. நமக்கு நிஜம், இது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் எல்லா மதங்களும் சொல்லுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு சக்தி தான்பா. அந்த ஒரு சக்தி இல்லாட்டி நீ இல்ல, நான் இல்லை, உலகம் இல்லைங்க. அது உண்மை. அது எது வரைக்கும்? மும்முதலும் மும்முதலே எண்ணல். இந்த மூணு நிஜம், மூணு நிஜம், மூணு நிஜம்ட்டு எல்லா மதங்களும் லபோ லபோ லபோன்னு அடிச்சுக்கிது. மும்முதலும் மும்முதலே எண்ணல். மூணு தான் பண்ண, மூணு தான் பண்ண சொல்றது அகங்காரம் இருக்க மாட்டே. ஐ மீ மை மைண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நிஜம். அப்புறம் வைஷ்ணவனாவது சைவமாவது, யோ
நீ போன உயிர் பார்க்கிறவங்க பட்டம் போட்டா என்ன, நாமம் போட்டா என்ன? புரியுறதா? அகங்காரம் இருக்கு மட்டும்தான் மும்முதல் 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 லபோலபம் நடிச்சுட்டு இருக்கும். நான் இது, நீ அது, இது நிஜம், அது பொய்ன்னு. அதனால் எது நிஜம்டா மகனே? யான் கெட்டு தன் நிலையில் நிற்றல் தலை. நெத்தி அடி சார் பகவான் தர. ஏய், ஓர் முதல் இருக்கு, மும்முதல் இல்ல. நீ மும்முதல் இருக்கு எப்படி சொல்லிட்டு இருக்க? எப்படி லபோலபம் நடிச்சுட்டு இருக்க? அகங்காரம் இருக்கிறதுனால தானே அது போயிடுதுன்னு. மும்முதல் ஐயோ ஒண்ணு சொல்றேங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப மயக்கம் போட்டு விழுந்தீங்க, ஆஸ்பத்திரியில உங்களை அட்மிட் பண்றாங்க, ஐசியூல இருக்கிறாங்க. சரியா? நான் சந்தியா வந்தனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், இல்லாக்கட்டி சாப்பிட மாட்டேன். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், இல்லாக்காட்டி தீட்டு, என்ன யாரும் தொடப்படாது, தீட்டாயிடும். எங்கய்யா எங்க? என்ன என்ன நர்ஸ் வர்றா, அவ என்னவா பண்றா? மூச்சா வருது, என்னவோ யாரா பண்றாங்க, ஊசி குத்தி ரத்தம் எடுக்கிறாங்க, ஆன்னு கத்துறோம். சைவமாவது, விஷ்ணு இதுவாவது, ஐயராவது, ஐயங்காராவது, குருக்களாவது, எங்க தீண்டவனாவது தீண்டப்படாதவனாவது எல்லாரும் தீண்டுறாங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஹெல்ப்லெஸ். ஹெல்ப்லெஸ். எல்லாத்தையும் பார்த்து மூத்தரத்தை ஒருத்த பிடிக்கிற, குண்டிய ஒருத்த கழிவுன்னு இருக்கான், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். பலி. அப்போ அந்த மும்முதல் எங்க போச்சு? யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சுதான் ஆகணும், இல்லா காட்டி செத்தோம் நாம. இதே உடம்பு 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 லபோ 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 நீங்க தான் இருக்கும். அவன் இதை சொன்ன, இவன் அதை சொன்ன, இதை பண்ணா, அவன் பண்ணா, அவன் இது பேசுற, இது பேசுற. யான் கட்டு தன்னிலையில் நிற்றலே தலை. பகவான் அடிச்சு சொல்ற. எத்தனை எத்தனை பேர் மும்முதல் முதல் அடிச்சுட்டு இருப்பீங்க? ஒரு முதல், அந்த முதல் ஒன்றுதான் நிஜம். அது எப்ப தெரியும் உனக்கு? யான் கெட்டு தன் நிலையினில் நிற்றல் தலை. எப்ப யூ டிராப் யுவர் ஐ மீ மை மைண்ட், அப்போ உனக்கு வருது அனுபவம். அதுதான் நம்ம சொல்றது அன்கண்டிஷனல் லவ். அவன் தலையெழுத்தோட வந்தான், அப்படிதான் நடக்கும். அந்த ஓர் படமும் சேர் படமும் ஆர் ஒளியும், அந்த நாடகம் நடந்துதான் தீரணும். சித்திரமும் பார்ப்பானும் நாம் உருவோட பார்த்துதான் ஆகணும் அந்த நாடகத்தை. அதோட ஐடென்டிஃபை பண்றதுதான் அவஸ்தை இல்லை. புரியுறதா? நாம் உரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆர் ஒளியும் அத்தனையும் தானாமன். ஏதோ நடத்துற நாடகம் நடத்திட்டு போ. மாணிக்க வாசகர் பிச்சு உதறார், கடவுளையே சண்டை கடவுள். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இஷ்டம் எனக்கு இந்த பாட்டு. மாணிக்க வாசகர் திருவாசகம் திருச்சதகத்துல வரும் 35வது பாடல். உண்மையுமா இன்மையுமா இருக்கிற வச்சுட்டு ஒருத்தர் நிம்மதியா லட்டு சாப்பிட விட, ஏன் பிடிக்கிட்டு லட்டு கிடையாதுங்கிற? லட்டு கிடையாது, நான் சாப்பிட்டுருக்கேன், ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிடு. சரி நிம்மதியா அப்ப அப்படின்னு கால் மேல கால் போட்டிருக்கேன், தவாரி சேர் உடையுது, கீழே உடற, ஐயோ வலிக்குது. இந்த அனுபவத்தையும் கொடுத்து, இந்த உடம்பையும் கொடுத்து, ஏன்பா ஆடுறேன்னா அதுதான் திருவிளையாடுங்கிறாங்க. அது என்ன திருவிளையாடு எனக்கு புரியலீங்க, எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. தன்னிலை நிற்றல் தலை, அந்த நிலையை பகவான் நிலையை போனாதான் இது ஒரு விளையாட்டுன்னு புரியும். அது வரைக்கும் அவஸ்தையை நாம பட்டுதான் ஆகணும். ஆனால் அந்த உண்மையை பார்த்து போக போக அந்த அவஸ்தையின் பாதிப்பு குறையும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பாத். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும். அந்த வலி அம்மா சொல்ற மாதிரி பெயின் இஸ் இன்எவிட்டபிள். அத தாங்கிக்கிறது நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அதை உணர்ந்துட்டோம்னா அந்த பெயின் இருக்கும், சரிடா இருக்கும். அந்த நானுங்கிற அகங்காரம் இருக்கு பாருங்க, அது என்ன அவஸ்தையை அதிகப்படுத்தும். புரியுதா? இது யாரு பொம்பளை தொடுறா, தூரம் போ, நில்லு, ஏன் தொடுற, நீ விழுப்பு பட்டுடும். இந்த குப்பையெல்லாம் இந்த நானுங்கிற அகங்காரம் வரைக்கும் தான். நீ நானுங்கிற அகங்காரம் நீ தூக்கி ஐசியூல போட்டாங்கன்னு ஐயாவது ஆத்துக்காரர் போடாடே. மணிவாசகர் கடந்து தவிக்கிற சிவபெருமானோட சண்டை போடுற, யார் எனது அவரை கூத்தாட்டுவானாகி, நான் ஒரு தோல் பொம்மை, நான் பொம்மலாட்டத்துல பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருக்கேன், நானே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ராமர் அம்பு எய்யறாரு, ராவணன் செத்து போயிட்டான்,
எல்லாரும் அழறாங்க, நானும் அழுதுன்னு இருக்கேன். யான் என்று யான் எனது என்று அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவது. இது வந்து உயர்வு நவிர்ச்சியடி, மேலத்துக்கு கீழே இறங்கிறது. ஏன் பகவான் வேலையா இல்லையா? வஞ்சப்பு கழிச்சியடி, வஞ்சப்பு கழிச்சியடி. ஏன் என படுத்துற நீ நிம்மதியா கூட இருக்கனே. அப்ப பகவான் சொல்ற, விளையாட்டு தெரியுது இல்லையா, அந்த விளையாட்டை நீ விளையாட தெரியுது இல்லையா, வந்து ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சேர்ந்து, என்கிட்ட சேர்ந்தா பிரச்சனையே கிடையாது, என்கிட்ட சேர்ந்துட்டு விளையாடு, அது வேற விஷயம். பொம்மை நடந்த பார்த்து எப்பேற்பட்ட சினிமாவையும் பார்த்தோம்னா ஜீத்து பூத்து நடனம். அப்போ அந்த டைரக்டர் எப்பேற்பட்ட டைரக்டரா இருக்கும். நான் அந்த டைரக்டர் அள்ளி போயிடுங்க, அப்புறம் எந்த பாத்திரம் கூட ஒன்றும் பாதிக்காது. பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். So everyone has to become the director, and all the scenes you are creating, you become the very able director. ரொம்ப அழகு. இந்த மாணிக்கவாசகர்கள் எங்கேயாவது மறக்க முடியாது. ஆக இரண்டாவது பாடல், மும்முதலை எம்மதமும் முன்கொடும், ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும். என்ன எல்லாம் ஒத்துக்கிறான். மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே. பகவானை தவிர யாரும் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏனால் அந்த நிலையில் அவர் தன்னுடைய 16வது வயதில் இருந்து கடைசி வரைக்கும் நின்றவர், அப்பேற்பட்டவர் பகவான். மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே, யான் கெட்டு தன் நிலையில் நிற்றல் தலை. ஆக அதை புரிஞ்சுக்கிட்டு நில்லடா மவனே, நின்ன அப்பதான் உனக்கு இந்த அனுபவம் வரும்ட்டு. ஐயோ சார், பகவான் என்ன சொல்லித்தீங்க, என்ன என் சொல்லி வாழ்த்துவேன்னு எனக்கும் தெரியுது. மெய்சில் இருக்குங்க. நான் இதுவரைக்கும் உணர்ந்தது, ரமண மகரிஷி மாதிரி நின்னவர் யாருமே கிடையாது. வீட்டு விட்டு வந்தாரு, எங்க கடைசியில் தன் காப்ப கூட வித்துட்டு அரையணை நல்லூர்ல நடந்தே வந்தார் திருவண்ணாமலைக்கு. அவருக்கு திருவண்ணாமலைன்னு எதுன்னு தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த அரையணை நல்லூருக்கு முன்னாடி இறங்கிட்டார். அகரம் சிப்பந்தின்னு ஒரு இடம் இருக்கும், அது இன்னைக்கு இருக்கு. அங்க இறங்கிடுறார், ஸ்டேஷன் இங்கதான் ஒருத்தர் சொல்ற இறங்கிடுறார். அங்கிருந்து பார்த்தா ஏறக்குறைய 50 மைல் தூரம் திருவண்ணாமலை. முள்ள நடந்து வர்றார். பசி காதை அடைக்குது. இருக்கிற கடுக்கனை, இருக்கிற காப்பு, வெள்ளி காப்பு அவங்க அம்மா போட்டிருக்கிறது, அதை போய் ஒருத்தர்கிட்ட வைக்கிற, ஐயா இதை வச்சிருந்த பணம் கொடுங்க, நான் திருவண்ணாமலை போனதுக்கு வழி காட்டுங்க. அவர் சொல்ல, அப்பா திருவண்ணாமலைக்கு ஸ்டேஷனே கிடையாது, அரையணை நல்லூர் வரைக்கும் நீ போல இருக்குதுங்கிற. சரி ஏதோ ஒண்ணு போய் நேரா டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கொடுங்க, திருவண்ணாமலைக்கு போகணும். அரையணை நல்லூர் வரைக்கும் அங்க இறங்கிறார். அங்கிருந்த பார்த்து அதான் அது ஒரு குன்று இருக்கு, இன்னைக்கு கூட போய் பாருங்க. அரையணை நல்லூர் அற்புதமான கோவில், சமண மதத்தருடைய அந்த குகை கோவில்கள்லாம் அங்க இருக்கும். அது பிற்பாடு அரையணை நல்லூர் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சிவலிங்க கோவில், சிவன் கோயிலாக விளங்குகிறது. அங்கிருந்து பார்த்தா திருவண்ணாமலை தெரியும், அண்ணாமலை தெரியும். அது அங்கிருந்து போய் பாக்குறச்சு தூரத்துக்கு தெரியுது. அண்ணாமலை அழைக்கிற அவருக்கு இந்த உள்ளுணர்வு சொல்லுது. அரையணை நல்லூர் ஏறக்குறைய திருக்கோவிலூர்ல இருக்கு, திருக்கோவிலூர் பக்கத்துல. திருக்கோவிலூர் இருந்து திருவண்ணாமலை ஏறக்குறைய 20 மைல் தூரம் நடந்து வர்றார் பகவான். அப்பா நான் சேர்ந்துட்டேன். அப்போ அவருக்குள்ள இந்த எந்த உணர்வு ஒரு பொங்கி வந்துருக்கு இருக்கணும். அப்போ நான் இந்த உணவு கிடையாது, இந்த உணர்வுக்கு அவரும் கஷ்டப்பட்டாரோ இல்லையோ, அவர் நடந்த அந்த கால் வலிச்சிருக்குமா இல்லையா, பசி வந்திருக்கும் இல்லையா, யாரோ ஏற்றுக்கொண்டு வழிகாட்ட மாட்டாங்க, தவிப்பு இருக்கும் இல்லையா. அதுதான் நாம இந்த வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம். அது அந்த ஓர் முதல் ரமண பகவான் என்ற அந்த உடலுக்கு உருவுக்கு சேர் படத்திற்கு கொடுத்த அனுபவம். ஒரு நாள்ல அவர் ஞானி ஆயிடல. அவரும் அவங்க அம்மா அப்பா விட்டு வந்தார். அவங்க அண்ணன் திட்டுறாரு, அவங்க அம்மா கடைசி வரைக்கும் திட்டுறாங்க, நீ பையனை இல்லடா, ஏன்டா ஓடி வந்தான். சரி, அப்போ என்ன சொல்ற, கடைசியில தான் இங்கதானே வர்ற, இது சார் இது உணரணும் சார், இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை படிக்கிறது. யான் கெட்டு ரமண பகவான் யான் கெட வச்சாரா இல்லையா? அம்மா திட்டுறாங்க, நீ உருப்படுவியாடா, என்ன விட்டு வண்டியா வயசான காலத்துல? ஆமா. அண்ணன் சொல்றாரு, உன்னை படிக்க வச்சினடா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. ஆமா. திருட்டப்படவா? பரீட்சை கட்ட பணத்தை திருடு பண்ணிட்டு திருட நீ, அந்த பணத்துல டிக்கெட் வாங்கி போனீ, உருப்படுவியா நீ?
திட்டுறாங்க, திட்டு இங்க வர வந்த யாரும் பார்ப்பான். அவர் பேரு பார்ப்பன சுவாமிகள். எங்க போனாலும் அவருக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சைலண்டா இருக்காரு, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். இந்த தொல்லையெல்லாம் வேண்டாம், ஒரு பாதாள கோயிலுக்கு போய் உட்காந்துட்டேன். அதனால யான் கெட்டு அந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பகவான் ரமணருக்கும் அத்தனை அனுபவங்களும் இருந்திருக்கின்றன. அவருக்கும் வலிச்சிருக்கும். அது நம்ம யோசிக்கணும். அது யான் கெட்டு ஆனதுக்கு அப்புறமா விருப்பாட்சி குகையில 17 வருடங்கள் அவர் மௌன நிலையில் இருந்தப்ப அந்த யான் கெட்டு போனதுக்கு அப்புறமா அவர் ஒரு தேன், அவர் ரமண பகவான் எப்பவுமே அந்த அருணாச்சல மலையை நடந்துட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப இந்த கம்பு சீவரம் ரொம்ப இஷ்டம். அந்த கை ஊன் இருக்கும். சோ எங்கன்னா ஒரு கட்டை கிடந்துச்சுன்னா ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பார். அது அழகா செஞ்சு செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பார். அது அவருடைய ஒரு விளையாட்டு, அவர் பொழுதுபோக்கு. நிறைய இந்த கைத்தடி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பார். அப்படி ஒரு கைத்தடி செய்யறதுக்கு போனப்ப ஒரு குளவி கூடு மேல அவர் கைப்பற்றணும். சார் இது யான் கெட்டில நம்மளால நிக்க முடியாது சார். அப்போ அந்த குளவிகள்லாம் ஒரு சூழ்நிலை அவர் கொட்டும். அவர் நடக்குது, எங்கேயும் ஓட மாட்டார், அங்கேயே நிப்பார். நீங்க இருக்கக்கூடிய வாசஸ்தலத்தை நான் தெரியாம பட்டுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்க ஆசை தீர கொட்டிக்கோங்க அப்படின்னு இருப்பார். யான் கெட்டு என்ற ஒரு நிலை அடைந்தவரால் மட்டுமே அதை உணர முடியும். கடைசியில் இந்த உடம்புல புத்துநோய் வந்துடுத்துங்கிறப்ப எத்தனை பேர் சொன்னாங்க, பகவானுக்கு புத்துநோய் வந்துடுத்துடா, இவருக்கு போய் வரலாமா, ஒரு நிமிஷம் சரி பண்ணிக்க முடியாதா, ஏன் பண்ணல? ஏதோ இருக்கும்பா, நம்ம 10 பேர், நாம 50 பேர் தெரியாது. அவர் அதை பத்தி கவலைப்படல. நீ அறுவை டாக்டர் ரங்காச்சாரி இது அறுவை சிகிச்சை பண்ணணுங்க, பண்ணிக்கோ பார்த்துட்டு இருக்க. நம்ம மேல சின்ன பிளேடு பட்டல ஆங்கிறோம், நம்ம உடனே பேண்டேஜ் போடுறோம். அவர் அறுவை சிகிச்சை போட்டு பேண்ட் பண்ற கட்டு போடுறாங்க, அவர் பார்த்துட்டு இருக்க. காஞ்சி மகா பெரியவா கேட்ராக்ட் ஆபரேஷன் நீ பாட்டு பண்ணிக்கோப்பா, பண்ணிக்கோ, ஹாப்பி பண்ற. இதே ஒரு பேர் என்ன, இல்ல அந்த பத்ரிநாத், டாக்டர் பத்ரிநாத் அவர் பண்றார் பெரியவருக்கு. அவர் பகவான் பயந்து என்ன பண்றார், சுவாமி ஜெனரல் அனஸ்தீசியா தர பண்ணு நீ பாட்டு, அது கண்ணு தானே பண்ணு. யான் கெட்டு இவங்க எல்லாம் உதாரண புருஷர்கள் சார். அந்த பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம், அதை மறக்க கூடாது. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் எத்தனை வருஷங்கள், எத்தனை கிளாஸ் லபோலபா நடிச்சுட்டு இருந்திருக்கேன். கையை வெட்டிடுற ஆற்காட்டின காவலாளிகள் அவர் பாட்டு நடந்து போயிட்டா இருக்கிறார். சாமி கையை வெட்டிட்டோம், நண்டு போயிட்டு இருக்கிறார். ஐயோ அவர் பெரியவர் போல் இருக்க, திபி திபின்னு வர்றாங்க. சுவாமி மன்னிச்சுக்கோங்க, என்னாச்சு, உங்க கையை வெட்டிட்டோம். அப்படியா, சரி கையை கெடுக்குது, வெட்டுன்னு வா, போட்ட வச்சுக்கிறார், நண்டு போயிட்டா இருக்கிறார். இதெல்லாம் இந்த நமது தமிழ்நாட்டில் நெரூர் சேலம் பக்கம் இங்கதாங்க நடக்கும். அருணாச்சலம் திருவண்ணாமலை தாங்க நடக்கும். அப்போ இந்த இப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில வந்து நமக்கு மரண மயம் இருக்கலாமா? அதுதான் உண்மையான ஆன்மீக பாதை. சும்மா சாமி கும்பிட்டு பாட்டு பாட்ட சத்சங்கம் பண்ண சாயம் கிடையாது. ஏய், யான் கெட்டல் தன்னிலையில் நிற்றலே தலை. நீ மும்மதலையும் மும்மதலா வச்சுக்கோ, இல்லடி மும்மதமும் எம்மதம் உன்ன சண்டை போட்டுக்கோ. நிஜம் நிஜம் தான், உண்மையை யாரும் மறுக்கும். என்ன அற்புதம் சார், உள்ளது 40 சொல்லிக்கிட்டே போதும். இப்ப அந்த அர்த்தத்துல பாருங்க, மும்முதலை எம்மதமும் முன்கொடும், முன்ன வைத்து பேசு, கரெக்ட். ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் சொல்லுது. ஓகே, மும்முதலே எண்ணல் அகங்காரம் இருக்க மாட்டேன். யான் கெட்டு தன் நிலையினில் நிற்றல் தலை. அத்வைத்தம் பஜனை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் வர்றார், வைஷ்ணவ சித்தாந்தம் வர்றார். ஆஹா, என்ன அழகா பாடுறீங்க, ரொம்ப ஜோரா இருக்குங்க, நல்லா பாடுறீங்க அப்படின்னு பாராட்டம். அதே ஒரு அத்வைத்தம் போய் வைஷ்ணவத்தை திருப்பாவை சேர்த்துட்டு இருக்காங்க. ஆஹா, எப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார், எப்பேற்பட்ட கண்ணனையே காதலனாக உருவகித்து தன்னைத்தானே அர்ப்பணித்தார். அதை பாராட்டு, அந்த பக்தியில உருகணும், அது முக்கியம். அதுதான் முக்கியம். ஆக ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவம் என்று வரும் பொழுதுதான் யான் கெட்டல் அது குறைச்சிக்கிட்டே வரணும். அது எல்லாமே யான் கெட்டு நிட்டல் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது.
ஆனால் அதை நோக்கி நாம் ஒரு அடியாவது தப்படியாவது எடுத்து வைக்கணும். குழந்தை எப்படி குப்பரை கவிழுது, அப்புறம் முட்டி போட்டு நகருது, அப்புறம் செவுத்து பிடிச்சி திக்குது. அப்போ அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சக்தி, அது எந்த சக்தி தெரியாது. தேங்காய் உடைப்பாங்க, குழந்தை நடக்க ஆரம்பிச்சு விட்டோண்டு. குழந்தைய நடக்க வச்சது எந்த சக்தி? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்ப ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி வர்றச்சே குழந்தை நடக்குதுங்க. அது போல எந்த மதத்தினர் என்ன செஞ்சாலும் அந்த இயக்கக்கூடிய சக்தி, அந்த அழகு எல்லாத்துக்கும் இருக்கு. அதை பார்த்து நம்ம போகணும். ஐ மீ மை மைண்ட் எவ்வளவு குறைச்சிக்கிட்டே வரமோ, இந்த தின் கிரக்ஸ், அதுக்கு ஒரே ஒரு வழி, அன்கண்டிஷனல் லவ், நாட் பீயிங் ஜட்ஜ்மெண்ட். இப்படித்தான் தன் நிலையினில் நிற்றல் தலை. யான் கெட்டு தன் நிலை. இப்போ ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஐ மீ மைனே இல்லாம போயிட்டேன். அப்போ எனக்குள்ள தாட்ஸ் அதிகமா வருமா? வராது. கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நான் இப்ப பானு பத்தி இல்லாதது இருட்டும் புரட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா தான், அது அப்படி பண்ணிருக்கோம், இப்படி இது பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அந்த குழந்தை எங்கிறத நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நல்லதே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பானுவை பத்தி அன்பை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த குழந்தை நிலை ஏனோ நமக்கு என்ன தெரியும், நன்னா இருக்கட்டும் அன்றப்போ. அப்ப நம்முடைய அந்த ஐ மீ மைண்ட் குறைச்சிட்டு ஏன் பானுன்னு நினைக்கிறது அந்த பொறுமை வருது. அந்த குழந்தை மேல அன்பு வச்சிருக்கேன், அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது என்னை ஏத்துக்கிட்டாலே எழுத்துக்காட்டி அது என் குழந்தை தான். விஜயபிரியா ஏத்துக்கிட்டாலே என் குழந்தை. அப்ப விஜயபிரியா பத்தி தாட்ஸ் இருக்காது. அந்த பொண்ணு நன்னா இருக்கு அது ஒண்ணுதான் வரும். அப்ப என்னுடைய தாட் ப்ராசஸ் குறைஞ்சிடும், என் பிராணசக்தி நீக்கம். பிராணசக்தி அந்த உயர்ந்த நீக்கம், வேஸ்ட் ஆகாது. அந்த யான் கெட்டு அந்த பிராணாதான் நான் உணர என்ன இயக்கும் பிராணாவம், பானு இயக்கும் பிராணாவம், விஜயபிரியாவிற்கும் பிராணாவம் ஒண்ணுதான். அந்த ஒருமித்த நிலை, ஒருமித்த சங்கம உணர்வு ஏற்படும் பொழுது நிற்றல் தலை அங்க நிக்கணும். அதை நிக்கிறத நம்முடைய தன்மயமாக்கிக்கிட்டு அதை நின்னு காட்டணும். அந்த நிலையில நீங்க உணர்றீங்க பாருங்க, அதுதான் தன் நிலையினில் நிற்றல் தலை. அங்க அப்சல்யூட்லி வில் பி நான் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்குள்ள அன்பு அதனாலதான் இத்தனையுமே சொல்லிட்டாங்க. அன்பும் சிவமும் இரண்டென்ன அறிவில, அன்பே சிவமாவது ஆறும் அறிகில, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. ரொம்ப நீங்க நம்ம இந்த பாலயோகின்னு இருப்பார், அந்த சைட்ல போய் படிக்கும். பாலயோகி அவர் சித்தூர் ஆந்திர பிரதேசல இருந்தவர். இப்ப எல்லாம் போயிட்டார், சமாதி அடைஞ்சிட்டார். அவர் 1950களில் வாழ்ந்தவர். அவர் சின்ன பையனா இருக்குச்சு, அவருக்கு ஒரு கருப்பு ஒரு பாறை தான் தெரியுது. அந்த கருப்பு பாறை இருக்கு, தேடிட்டு போவார். பார்த்தா அவர் வீட்டு பக்கத்துல மலையில தெரியும், அவர் ஸ்பெசிபிக்கா தெரியும். அங்க உட்கார்ந்தவர் தான். அம்மா கூப்பிடுறா, அப்பா கூப்பிடுறா, தாத்தா நத்தி சப்பளாங்கால் போட்டு உட்கார்ந்தவர் 10 வருஷம் இந்த சப்பளாங்கால பிரிக்கல. மலம் மூத்திரம் எல்லாம் இருந்த இடத்துலயே படிக்கும் பாலயோகி. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவருக்குள்ள வருது, உனக்குள்ள கிடைச்ச ஞானத்தை இந்த உலகத்துக்கு பகிர்ந்து கொள்ளுன்னு அவருக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வை மதிச்சு காலை விரிப்பார். அவரை காலை பிரிக்க முடியல, லாக்குடு. அப்ப அந்த பக்கம் வர்றவங்கள சொல்லுங்க, எனக்கு தூக்கிட்டு பாப்பா, எனக்கு ஞானம் சொல்லணும். அவர் அதுக்கப்புறமா 45 வருடங்கள் நடக்காமே இருந்தார். முடியுமா? அவரால் அந்த காலை பிரிக்க முடியும். அந்த சப்பலாங்க போட்டு அவருடைய சப்பலாங்க தூக்கின்னு போவாங்க. அப்பேற்பட்ட ஞானி. உலகத்தில் எத்தனை நாட்டு மக்கள் அவர்கிட்ட ஞானத்தை கேட்டாங்க. பாலயோகி அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த நாடுங்க. இந்த நாட்டுல பிறந்தாலே நமக்கு ஞானம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ஷன் குறைச்சல், நம்ம பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஞானத்துக்கு அந்த காது அழகான அந்த பக்தி கொடுத்துருக்குறாங்க. ஆக யான் கெட்டு அந்த ஐ மீ மை மைண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த மும்முதல் இருக்கத்தான் செய்யும், தப்பு கிடையாது. ஆனா அந்த மும்முதலை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணு, இந்த அந்த கரணத்துக்கும் இந்த உடலுக்கும் உணர்வுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடியது
ஒரு சக்தி. அந்த உணர்வுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா தன் நிலையினில் நிற்றல் தலை. அதுதான் இந்த உயிர், இந்த வாழ்க்கையினை அடைய வேண்டியது. அந்த நிலைக்கு வந்தால் எல்லாமே தானாக விளங்கும்ட்டு பகவான் ரமணர் ரொம்ப அழகா சொல்லி. ஆக 2 பாடல் பார்த்தோம். இந்த நம்முடைய அறிமுக பாடல்கள்ல அறிமுக பாடலை பார்த்துட்டோம். அதே போல மங்கள பாடல்கள் 2ஐயும் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்க்க மரணபயம் யாருக்கும் வர, ஏய் போவியா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மரண பயமே கிடையாது. வந்ததா வரட்டும், சரி என்ன நடக்குமோ நடக்கட்டும், போயிட்டே இருக்க வேண்டியது. சரியா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்து நம்ம கேளுங்க. நீங்க எவ்வளவு தூரம் வரீங்கன்னு நீங்க பேசினாதான் எனக்கு புரியும். ஸோ ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க இப்ப உங்க அனுபவங்களை பேசுங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க. இல்லையா டவுட் இருந்தா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணி. I want recording. பானு, உன்னை இத்தனை நாள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா. ஜம்முன்னு வா, இது உனக்குள்ளே இருக்கு. சந்தேகமே கிடையாது. ஜம்முன்னு இருக்கு. விஜயபிரியா, anything you want to share? இது வரைக்கும் எதுவும் இல்லப்பா. எக்ஸாம்பிள்ஸோட க்ளோஸ் இது பண்ணதுனால எங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடுதுப்பா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் us to understand. ரமணருடைய இது புரிஞ்சுக்கணும்னு அது ஒரு அகண்ட கடல். அது நம்ம அனுபவிச்சு பண்றப்ப சந்தோஷமா இருக்கு, கேட்கறது சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் புரியறதுப்பா, அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், குழந்தை எடுத்த உடனே நடக்கிறது கிடையாது. குழந்தை தவழுறது, குப்புற விழுறது, முட்டி போடுறது, செவுத்து பிடிச்சு நிக்கிறது, அப்புறம் நடக்க ஆரம்பிச்சுடுது. எந்த நிலைமையில இருக்கும்னு எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? ஓட ஆரம்பிச்சோட குழந்தை பிடிக்கவே முடியாது. இல்ல, நம்ம எந்த நிலைமையில இருக்கும்னு எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? இப்பதான் பர்த்ல இருக்கோமா, ஸ்டெப் 1ல இருக்கோமா, ஸ்டெப் 2ல இருக்கோமான்னு தெரியலையேப்பா. You are able to easy parameter 2 தான். இல்லை, தன்னிலை விளக்கம் ரொம்ப சுலபம். நம்ம எங்க இருக்கோன்றது ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையில வர்றச்ச ஒரு நாள் ஆரம்பிச்சு அதை முடிகிற வரைக்கும் எத்தனையோ அனுபவங்கள் வருது. இதுல எவ்வளவு தூரம் ஐ எம் ஏபிள் டு அப்ளை அன்கண்டிஷனல் லவ், எவ்வளவு ஏபிள் டு பி தேர் ஸ்ட்ராங் இன் நாட் பீயிங் ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டுத்தை நீங்க மட்டும் மாத்திட்டீங்கன்னா யூ ஆர் தட். இதுல அன்ஜட்ஜ்மெண்ட் மென்டல் நம்ம ஃபாலோ பண்ண முடியறதுப்பா. சம்டைம்ஸ் அன்கண்டிஷனல் லவ் ஓகே, சம் எக்ஸ்டென்ட் ஓகே, பட் ஃபுல்லா நம்மளால அப்ளை பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. அது எனக்கும் பொருந்தும்மா. நம்ம உடம்பு, மூச்சு, உணர்வு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அது இருக்கும். ஆனா எவ்வளவு தூரம் நம்ம போறோம். எப்பவுமே ஜான் கீட்ஸ் சொல்லுவார், ஐடியல். அந்த ஐடியல்ங்கிறது அப்ரோச் பண்ண முடியும், அடைய முடியாது. என்ன, இந்த உடம்புங்கிறது பஞ்சபூதங்கள் இருக்கிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். ஆக லட்சியம் ஒன்று இருக்கும், அதை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கும். அதை அடையிறதுங்கிறது எப்பிறவி வாய்க்குமோ அறியேன் கண்ணா. ஆனா நம்ம அதை பார்த்து நகர்ந்து நிறுத்தக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க லாஸ்ட் டைம் அந்த நம்ம லாஸ்ட் இது படிச்சதுப்போ நம்ம படிச்சோம் இந்த மாதிரி whenever there is something you have to observe your breath, we will get the result அப்படின்னு சொல்லியிருந்தோம், படிச்சோம், சொன்னீங்க இல்லையா? அது சம்டைம்ஸ் இப்போ when the mind is very agitative, so அந்த breath கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான பயம் உள்ள உண்டாருது. சோ அந்த நேரம் நம்மளால அந்த breath கவனிக்கிறதுக்கு பதிலா no I have to do something else அப்படின்னு அது அப்படியே மாறிடுறது, breath கவனிக்க மாட்டேங்கிறது. அப்புறமா இப்ப நான் யோகா எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம பிராணாயாமா, breath, மெடிடேஷன் போகும்போது பாத்வே கரெக்டா போகுது. whenever it is in anxiety mode, அந்த நம்ம சொல்லாம நீங்க breath கவனிங்க, இன்ஸ்டிங்க்ட கவனிங்கும் போது அது நம்மளுக்கு அது வரமாட்டேங்கிறது. Is it correct or wrong? It is very correct. It takes time. அந்த டைம்ல முதல்ல 3 முழுங்கு தண்ணி குடிக்கும். Very important. The major element in our body is water element. இம்மிடியேட்டா 3 முழுங்கு தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த மனசு நிதானத்துக்கு வரும். நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா when you apply the pranayama, when you apply, then it பால குடிச்சிட்டு 3 முழுங்கு
things will happen. எல்லாருமே அப்படிதான். உடம்புல இருக்கிற வரைக்கும் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம அந்த இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி தப்படி ஏச்சாவது போறதை நிறுத்தவே கூடாது. நான் ஒண்ணு கேக்குறேன். ஓகே கேளுமா. அந்த கேள்வி பதில் உந்தியா இருந்து படிக்கும்போது ரொம்ப ஈஸி மாதிரி தெரிஞ்சது. கடைசி ரெண்டுக்கு வந்து புரியுது, ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ணவே வரல எனக்கு. ஆனா எழுதியிருக்கேன், பரவாயில்ல. அதான் நல்லா புரியுது. ஆனா அதை எப்படி இது பண்றது, அதான் புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்தீங்கன்னா வேற என்ன புரியுதா. நிறைய வேர்ட்ஸ் தெரியல எனக்கு அப்ளை பண்றது. லட்சுமி என்ன சாதாரண லட்சுமியா? ஆதரியான லட்சுமி அல்லவா? சொல்லுமா அப்பா. சொல்லுமா நிஷா. அப்பா, விஜய் பிரியா மேம் சொன்ன மாதிரி அந்த அன்கண்டிஷனல் லவ் அண்ட் டு பி நான் ஜட்மெண்டல் வந்து ரொம்ப கேட்க ஈஸியா இருக்குப்பா. அத அப்ளை பண்றது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுதான் ஆன்மீக பயணம். பட் ஒரு இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னாப்பா, சப்போஸ் அட்லீஸ்ட் மிஸ்டேக் ஏதாவது நடந்தா கூட பர்சனலி ஐ எம் ஏபிள் டு கம் அவுட் சூன் and realize my mistake. அதுலயே எனக்கு கொஞ்சம் அந்த மீ குறைஞ்ச மாதிரி I feel. There's a parameter. How far you are able to make your travel progress. இதை நான் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிறேன்ப்பா. அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு என்னால வர முடியாது. அதுக்கப்புறம் கூட என்னால அந்த ஆன்சைட்டி மோட்ல என்னால நினைக்க முடியல. அதுக்கப்புறம் என்னால ஜட்ஜ் பண்ணாம இருக்க முடியாது. And then you appreciate yourself at every step. Never ever underestimate your capacity. Never ever have the self guilt. The world is nothing but the life is a sequence of experience. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். Never underestimate yourself. Never ever harbor the sense of self guilt. Always keep the prana up all the time. That's very important. Right? Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev, sir.